ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட யுகேஷ் யாத்ரன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகேஷ் கிரியேட்டிவ் அஃபிஷியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வீட்லேயே எப்படி பிரெட் கட்லெட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம தேவையான ஐட்டம்ஸ்: 2 பிரெட் ஸ்லைசஸ், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள். இது மட்டும்தாங்க நம்மளுக்கு இப்போ தேவைப்பட போகுது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இதை நாளாக மடித்து இப்போ இந்த தண்ணிக்குள்ள ஊற வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நல்லா ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க உருட்டிக்கோங்க. அந்த மாதிரி தட்டிய உருட்டிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை நான் பிரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சிருக்கேன். பிரெட் அரைச்சிட்டு, இல்லைன்னா உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ்ல இதை நல்லா டிப் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா தட்டியாக உருட்டி வச்சாச்சு. நான் தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆயில் ஊற்றிப்போம். ஒவ்வொன்றா எடுத்து இப்போ தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ இது வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இப்போ இது திருப்பி போட்டுப்போம். இப்போ எல்லாம் வேகிற வரையும் வெயிட் பண்ணி எல்லாம் வெந்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.